வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். 20 வருஷத்துக்கு முன்னே பாம்பேலேருந்து வயா கோயம்புத்தூர் வந்துட்டு சென்னை வந்தேன் நான். ஏர் சகாரான்னு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஃப்ளைட்டில் வந்தேன். அப்போது வரும்பொழுது திருவண்ணாமலையை மேலே ஃப்ளைட்லேருந்து பார்த்தது. அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். அதில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தினம் ஒரு தகவல் போட்டுருக்கேன் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு. எப்படி இருக்குது பாருங்க. அவர் வியூ அப்படி எடுத்துக்கிறார். ஒன்றும் நான் அந்தளவுக்கு நான் பிச்சை எடுக்கிற ஸ்தானத்தில் இல்லை. 2 பிள்ளைகள் என்ன அவள் தே ஆர் வெல் செட்டில்டு. சின்னவர் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார், நல்ல போஸ்ட்டில் இருக்கார். பெரியவர் சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கார். தே ஆர் டூயிங் வெல். அண்ட் நான் சௌக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம். வி ஆர் வெரி ஹாப்பி. அதுக்கு சொல்ல வரேன், பிச்செல்லாம் எடுக்கலை. அது கூட இத்தனை வருஷம் கழிச்சு, ஏன் 25 வருஷமாக இந்தியாவில் டாப் பிஸ்னஸ் மேன்லாம் மீட் பண்ணுறோம், பண்ணிட்டுருக்கேன் ஈவன் நவ். அதனால் நான் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டச் விட்டு பெருமாள் இதில் சௌக்கியமாக தான் இருக்கேன். புத்தி எப்படி போகிறது பாருங்க. பரவாயில்ல, அவர் இது சொல்லிக்கிறார், எல்லாரும் அப்படி சொல்லலையே. நான் உங்களை எவ்வளோ வசதியாக நினச்சிட்டு ஒரு நேயரையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எவ்வளோ இதுவாக நான் கேட்குறேன். ஒரு பையன் அவர் ஒரு சார் உங்களது டெவலப் பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடியா கொடுத்து, அவர் இப்படி கேளுங்கோ பேசுங்கன்னு அவர் சொல்லவே எனக்கு நான் வேணாம். பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னெல்லாம். அதெல்லாம் நான் அப்படி கேட்டதில்லை. சகஜமாக சொல்லுவேன், எனக்கு அது கேட்கணுன்னு தோணலை. இப்போ இவர் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் அது பண்ணிகிட்ருக்கேன் நான். சரி இருக்கட்டும், நான் எவ்வளோ மதித்து எவ்வளோ வசதியாக நேயர்களை ஒருத்தரையும் நினச்சி நான் அது பண்ணுறேன். இந்த வார்த்தை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் கமெண்டில் கேட்டுட்டார். நிறைய பேர் கேட்காத ஒரு எளப்பமாக நினச்சிட்டு இருப்பா. அப்படி நினச்சின்றதுக்காக இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுதான் ஒன்றும் நான் பிச்செல்லாம் எடுக்கலை. உங்களை நான் அவ்வளோ வசதியாக நினச்சிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் அதனால் ஒன்றும் திறந்தாழ்ந்து போயிட மாட்டேன். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் விஷயத்துக்கு வருவோம். திருவண்ணாமலை ஒரு நல்ல ஸ்தலம். நான் இங்கேருந்து போகும்போது பாம்பே போயாச்சு ஸ்ட்ரைட்டாக. அங்கே வேலையை பார்த்துட்டேன். அதில் வர வேண்டிய ஃப்ளைட்டும் கொஞ்சம் டிலே ஆகிடுது. ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஏர் சகாரான்னு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா அது கேன்சல் ஆகிடுது. அப்புறம் அவன் என்ன பண்ணால், டைரெக்டாக சென்னைக்கு ஃப்ளைட் இல்லை, இந்த ஃப்ளைட்டை நாங்கள் டைவர்ட் பண்ணி விட்றோம், கோயம்புத்தூர் போயிட்டு சென்னைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை பேசஞ்சரில் அதில் ஏற்றி அனுப்பிச்சா. நான் அப்படி ட்ராவல் பண்ணும்பொழுது எனக்கு நம்பர் எஃப்பில் வரும்னு இல்லை, 20F என்னவோ. நான் அந்த போர்டிங் பாஸ் காட்டுறேன். பழைய போர்டிங் பாஸ் எல்லாத்தையும் அவ்வளோ வச்சுருக்கேன். காரணம் என்னடான்னா, நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பழைய விஷயம்லாம் சேர்த்து வச்சுக்கிறது, ஏதோ முக்கியமான விஷயங்கள்லாம். பாம்பே டு கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து டேக் ஆஃப் ஆகிடுது. நான் விண்டோ சீட். எனக்கு வரும்பொழுது ரைட் சைடில் கோயம்புத்தூர் சென்னை ட்ராவல் பண்ணுறேன். ரைட் சைடில் உட்காண்ட்ருக்கேன் எஃப். அப்போது ஏதாச்சும் அப்படியே பார்த்துட்டு வரும்பொழுது திருவண்ணாமலை இருக்குது, சன்னதி இருக்குது, அண்ணாமலையார் சன்னதி. அந்த நிழல் அவ்வளோ அழகாக, சாயங்காலம் வேலை, அந்த மலையோட நிழல் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பியூட்டிஃபுல். இன்னும் மேலேருந்து எனக்கு நல்லா வியூ தெரிஞ்சுது. இது எந்த ஊராக இருக்கணும். அப்புறம் தான் சடா அடடா திருவண்ணாமலை மலையை பார்த்துட்டு, இப்போ சன்னதியை மேலேருந்து பார்த்துட்டு இன்னும் உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு திருவண்ணாமலை அப்படின்னு. அந்த நேரத்தில் ஃபோன் இல்லை, அது ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை. 2002 2003 ஃபோட்டோ எடுக்க முடியல. அப்போ நான் 2100 நோக்கியா வச்சுருந்தேன். அப்போ எல்லோரும் அதான் வச்சுட்டுருப்பா, 2100. அப்போ தான் கலர் மொபைலே வரல. அப்போது ஏன்னா அப்போ வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சாயங்கால வேலையில் அந்த மேற்கேந்து கிழக்கில் சந்நிதி இருக்குது, மேற்கு மலை இருக்குது, அந்த நிழல் மறையிறது பாருங்க, அவ்வளோ நல்லது. மேற்கேந்து நிழல் மறைக்கணும், வாஸ்துப்படி தட் இஸ் குட். அது ஒரு சிறப்பு அம்சம் திருவண்ணாமலையில். அவ்வளோ அழகாக இருந்தது. மேலேருந்து பார்க்குறதுக்கு ஏரியல் வியூ, மலை ஒசரமாக இருக்குது, அந்த நிழல் அப்படியே விழருது, அவ்வளோ நல்லது. அந்த மாதிரி இருக்கிற இடம் உச்சம், நல்ல ஸ்தலம். இது ஒரு சிறப்பு அம்சம். யாராவது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். பாருங்க, திருவண்ணாமலை புனித ஸ்தலம். ஒரு ஸ்தலத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் மறுபடியும் சொல்லிட்டு போகிறார். 1000 பேர் பார்க்குறதா இருந்தால் ஒருத்தர் 2 பேர் இப்படி தான் இருப்பா, ஒருத்தர் கமெண்ட் போடாத எவ்வளோ பேர் இருப்பா. இது பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன பண்ணுறது. நான் பிக்சர்லாம் எடுக்கலை. பிச்சை எடுக்கலாம்லாம் அப்படி குறை சொல்லக்கூடாது, தப்பு. அது ஒரு மகா பாவம். நமக்கு அந்த பலன் வந்துடும். அப்படி கேட்கக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தராதரம் வேணும். முதல்ல பேசுகிற தெரியாதா பேசுகிற பாவம்.
இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் வேறு விஷயத்தை பற்றி பேசுவோம். வணக்கம்.